ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் சுந்தர் மகாஸ்ரீ பேசுகிறேன். ஜோனு மழை ஜில்லுன்னு காற்று என்னடான்னு பார்க்குறீங்களா? இது நாங்கள் ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி 12 எபிசோடு சொல்ல வந்தேன். இது நாங்கள் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண வெப் சீரிஸ். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேமிலி ஃபன், ஃபேமிலி கலாட்டா இருக்கிற மாதிரியான ஒரு வெப் சீரிஸு. இதை வேற ஒரு சேனலில் போட்டிருந்தோம். இப்போ இந்த சேனல் நமக்கு நல்லா போயிட்டுருக்கனால நாங்கள் இதில் ரீரிலீஸ் பண்ணுறோம். இதை பார்க்காதவங்க பாருங்கள், பார்த்தவங்களும் பாருங்கள். ஏன்னா இது அவ்வளோ ஃபன்னாக இருக்கும். ஒரு ஃபேமிலியோடு உட்காந்து நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான நல்ல ஒரு வெப் சீரியஸாக இருக்கும். இதில் மொத்தம் 12 எபிசோட்ஸ் இருக்குது. சீசன் 2 வேறு இருக்குது. நீங்கள் ரெண்டையுமே வாட்ச் பண்ணுங்கள். ஒரு எபிசோடும் பாருங்கள், கண்டினியூவாக பாருங்கள். ஃபுல் ஃபன்னாக இருக்கும். உங்களோட கமெண்ட்டை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அப்புறம் இதை தொடர்ந்து அடுத்த 2 வெப் சீரிஸ் நம்ம சேனலில் வரப்போகுது. ஆல்ரெடி எடுத்தாச்சு, ஷூட் முடிஞ்சிருச்சு, அதுக்கான ஒர்க்கெல்லாம் போயிட்டுருக்கு. 2 எபிசோட்ஸ் வரப்போகுது. எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டினியூவாக ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் உள்ள எபிசோட்ஸ் தான் வரும். ஃபுல் ஃபன் பண்ணலாம். எங்களோடு சேர்ந்து நீங்களும் ஃபன் பண்ணுங்கள். ஃபுல் எபிசோடையும் பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட்டில் உங்களுக்கு எப்படி இருந்ததுன்றது சொல்லுங்கள். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் ராக் கண்ட்ரோல் யூடியூப் சேனலில். பாய். சார், அங்கே போய் படுங்க. அப்போ தான் ட்ரெயின் கழுத்து மேலே ஏறிட்டு போவோம். என்ன உஷாரா ட்ரெயினே வர ட்ராக்ல உட்காந்துருக்கான் பார்த்தியா? டேய் சும்மாறா, நீ ஏன்டா இங்கே உட்காந்துருக்க? நேற்று இவருக்கு பொண்ணு பார்க்க போனோம்ல, ஜோடி பொருத்தம் பிரமாதம். மாப்பிள்ள அப்பாவும் பொண்ணு அப்பாவும் நேத்தே கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. தாலி மட்டும் தான் மிஸ்ஸிங்கு. நீ வேற சும்மா கலாய்க்காதடா. நீ சொல்லு மச்சான், என்னாச்சு? ஃப்ளாஷ்பேக் போகிறான் போல இருக்கு. வணக்கம், வாங்க வாங்க. வணக்கம். வாசல்லே நிற்கிறீங்களா எல்லாரும்? தம்பி உள்ள வாங்க. வணக்கம். வாங்க உங்க உள்ள வாங்க, உள்ள வாங்க. போன தானே வர முடியும். வணக்கம். இங்க சமத்து. யாரா இவன்? நீங்க பசங்க தம்பியோட ஃப்ரெண்டுலாம் வந்திருக்காங்க. உங்க ஒய்ஃப் வரலையா? என் ஒய்ஃபு இறந்துட்டாங்க. சாரிங்க. இவங்க யாரு? உங்க அம்மாவா? இருமா இருமா. ஏங்க, என் பொண்டாட்டிங்க. அப்ப பாட்டி இல்லையா? பொண்டாட்டியா? சாரிம்மா. சரி சரி, பொண்ணு வர சொல்லுங்க. பாப்பா வர சொல்லுமா. துளசி, மல்லிகாவை கூட்டு வாமா. அவங்களுக்கு கொடுமா. இல்ல இருக்கட்டும். அப்பா, உங்களுக்கு சுகர் இருக்கு. இவனுங்களாம் மட்டும் குடிக்கலாமா? எனக்கு தான் பெரிய கப்பு. குடிங்கடா. என்ன கப்பு மட்டும் தான் பெருசா இருக்கு, டீ கம்மியா? எனக்கும் வேண்டாம். பரவாயில்லம்மா, நிற்போம். அப்படி நில்லுமா.
நம்பர் பற்றியா அடுத்த கல்யாணம் நமக்கு தான். உங்கள் அன்னைக்கிட்ட கலெக்ட் பண்ணிடுறேன். ஆத்தி என்ன இதுவும் பார்க்குது. இதுவும் கரெக்டாக போல இருக்கே. நல்லா தான் இருக்குது. அப்புறம் பார்த்துட்டா சும்மா இவன் எங்கே பார்க்குறான்? ஓகேவா? எங்க அப்பா பெரிய மைனரு. உஷார் பண்ணிடுவானோ? டேஞ்சரஸ். அப்புறம் சம்மந்தி நீங்கள் ஏதாவது கேட்கணுன்னா கேளுங்க. நான் என்ன கேட்க போகிறேன்? டேய் எழுந்துடுறா. மா போம்மா, 2 பேரும் போய் பேசிட்டு வாங்க. சரிப்பா. சரிப்பா. அப்பா நானும் போயிட்டு வரட்டுமா? ஐயோ என்ன எவ்வளோ போகிறா? எல்லாரும் போயிட்டாங்களே. ஹலோ அங்கிள், நம்ம என்ன வேலை செய்யணும்னு கேட்டுருவானோ? எப்படி போடுறது? யோசிக்காதரா. போயிடுவோம். என்னங்க இது? கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணு மாப்பிள்ளைய பேச அனுப்புறீங்களே, இது தப்பு இல்லையா? நம்ம காலத்துலலாம் இப்படியா பேசணும்? கேளுங்க. இருமா ஏங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணு மாப்பிள்ளையும் தனியாக பேச வைக்கிறீங்களே, தப்பு இல்லையா? தப்பு இல்லை. அவன் கல்யாணத்துக்கு முன்னாடி குழந்தைய குத்துட்டு போகிறான். ஏங்க என்ன பேசுறீங்க? எங்க பிள்ளைகளை நாங்க ஒண்ணு அப்படிலாம் வளர்க்கவே இல்ல. என்னங்க இது? பேசுங்க. அப்போ நான் என்ன என் பிள்ளைய மட்டும் ஊர்மையை விட்டுருக்கேன்? ஏங்க பேசுங்க. இருமா அது இல்லைங்க, எங்கள் சைடு கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணு மாப்பிள்ளையும் பேச வைக்கிறது வழக்கம் கிடையாது. நானே என் கல்யாணத்து அன்னைக்கு என் பொண்டாட்டிய மணமேடையில் தாங்க பார்த்தேன். அது இல்லை சம்மந்தி, இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் பசங்க பொண்ணுங்க கல்யாணத்துக்கு முன்னாடி எத்தனையோ லவ் பண்ணுறாங்க. அவ்வளவு ஏன் கருக்கலைப்பெல்லாம் பண்ணுறாங்க. கருக்கலைப்பா? நீங்கள் ஒன்றாலும் உங்கள் பொண்ணே கேட்டு பாருங்க. உங்கள் பொண்ணே எத்தனை வாட்டி கருக்கலைப்பு பண்ணியிருக்கோ யாருக்கு தெரியும்? காலம் அப்படி ஆயிடுச்சு சம்மந்தி. என்னங்க இது? இப்படியெல்லாம் பேசுறாரு. கேட்டுட்டு சும்மா இருக்கீங்க? ஏங்க என்னங்க அநியாயமா இருக்கு? எங்க வீட்டுக்கு வந்து எங்க பொண்ணை தப்பா பேசுறீங்க? உங்கள் வீட்டுக்கு வந்து உங்கள் பொண்ணை தப்பாக பேசாம பக்கத்து வீட்டு பொண்ணியா பேசுவாங்க? இந்த சம்மந்தம் ஒத்து வராது, நீங்கள் கிளம்புங்க. கிளம்புங்க. போயா, பெரிய ரதியை பெற்று வச்சிருக்க. மேலேருந்து உங்கள் பொண்ணு வந்தோன்னு கேட்டுப்பாரு, எத்தனை லவ் பண்ணியிருக்குன்னு சொல்லும். ஏங்க எந்திரிங்க. அதான் சம்மந்தம் செட் ஆகான்னு சொல்லிட்டாங்களே, போயா வெளியே. ஏய் வெளியே போயா. போடா வெண்ண. போடா வெண்ண. இப்படிலாம் சொன்னா யார் மச்சான் உனக்கு பொண்ணு கொடுப்பா? உங்க அப்பா இருக்க வரையும் உனக்கு இந்த ஜென்மத்தில் ஃபுல்லாக கல்யாணம் நடக்காது. அவள் தான் கல்யாணன்றதை கனவுல கூட நினச்சி பார்த்துறாத, வாய்ப்பில்லை. டேய் சும்மாறா. டேய் அந்த பொண்ணோட போய் தனியாக பேசுனியா? அந்த பொண்ணுக்கு ஒன்று பிடிச்சிருக்கணுமே. அந்த பொண்ணு என்ன சொல்லிச்சு? கேட்காமலே இருந்திருக்கலாம். மறுபடியும் ஃப்ளாஷ்பேக். என்னடா எட்டி பார்த்துட்டு இருக்க? சி உங்கள் அண்ணன் அப்படி வழிகிறான் பாரு, பேசவே தெரியல. நீலாம் வளைஞ்சதே இல்லை பாரு. எங்கள் அண்ணனோட நீ தான் அதிகமாக வளைஞ்சிருக்க. உங்கள் பேர் என்ன? ஃபோட்டோ கொடுக்கும்போது சொல்லியிருப்பாங்களே, சொல்லியா? சொன்னாங்க, பட் நான் கவனிக்கலை. ஓ அப்படியா? ஓகே, என் பேர் மோகன் புருஷோத்தமன். புருஷோத்தமன்? அது என்ன புருஷோத்தமன்? அதுவா தெரியல, எங்கள் அப்பா வச்ச பேர். புருஷோத்தம் தான் பேர், மோகன்றத ஆட் பண்ணிக்கிட்டேன். மோகன்னா புரியலை. இந்த ஆக்டர் மோகன் தெரியும்ல, அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால தான் ஆட் பண்ணிக்கிட்டேன். என்ன பேசுகிறாங்க? ஏதோ பேசுறாங்க. கேட்கல. என்ன பேசினாலே பேசுறாங்க. என்ன பேசிட்டு இருக்காங்க? என்னது? உனக்கும் போச்சா? ரைட்டு. ஓகே, எனக்கும் மோகன்னா ரொம்ப பிடிக்கும். அப்படியா? சரி சிரிப்பு வேற. ஆமாம், நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க? சி வேலைக்கெல்லாம் போகலங்க. வேலைக்கெல்லாம் போனால் வேர்த்துரும், அதனால் வேலைக்கெல்லாம் போகிறதில்ல.
அப்புறம் எப்படி வேலைக்கு போகாம குடும்பத்தை நடத்துவீங்க? அதான் பிஸ்னஸ் பண்ணலான் இருக்கேன். ஓ, என்ன பிஸ்னஸ்? தெரியல, வரப்போகிற அமௌண்ட்டை பொறுத்து இருக்கு. வரப்போகிற அமௌண்ட்னா எங்கள் வரதட்சணை அமௌண்ட்டை சொல்கிறீங்களா? சேச்சா அது சொல்ல, வெளியில் எங்கன்னா அரேஞ்ச் பண்ண ஒரு அமௌண்ட் வரும்ல, அதை வச்சு ஒரு பிளான் பண்ணணும். சரி, என்ன பிஸ்னஸ் பார்க்க போகிறீங்க? ஒரு துணி கடை வைக்கலான் இருக்கேன். துணிக்கடையா? துணிக்கடை எதுக்கு? ஆமாம், கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு துணி வாங்கி கொடுக்க முடியாது. ஒரு துணி கடை வச்சுட்டோம்னா எல்லா ட்ரெஸ்ஸையும் அவங்களே போட்டுப்பாங்கல்ல, நமக்கு துணி வாங்குற செலவு மிச்சம் இல்லை. அதான். ஓகே, துணிக்கடைக்கு என்ன பேர் வைக்க போகிறீங்க? இவ பேர் வைக்கலாம் விட மாட்டா, வச்சிடலாம். மல்லிகா டெக்ஸ்டைல்ஸ். மல்லிகா பொட்டிக் தானே? பொட்டிக்கு வச்சிடலாம். ஓ, வச்சிடலாம். சரிங்க. இது முருங்கை மரம் தானே? இல்லை, முருங்கை மரமான்னு கேட்டேன். ஆமாம், முருங்கை மரம் தான். முருங்கை மரம் நிறைய இருக்கு. டேய் கீழே வாடா. கரடி கத்திட்டாடா. வந்துரு மாப்பிள்ள. அப்பா கூப்பிட்றாரு, வரேன். நல்லா தானேப்பா பேசியிருக்கா, அப்புறம் என்ன? நீ வேணா பாரு, இப்போ உனக்கு பிடிச்சிருக்கு, கூடிய சீக்கிரம் அந்த பொண்ணுக்கும் பிடிக்கும், கூடிய சீக்கிரம் அந்த பொண்ணோட கல்யாணம் நடக்கும். அங்கே இன்னொரு விலங்கு இருக்கு. அது என்ன வில்லங்கம்? இந்த வாட்டி நான் இவன் என்ன சொல்ல போறான்னு தெரியலையே. டேய் அங்க பாடுறா. யோ, நேற்று ஏதோ பொண்ணு பார்க்க வந்தாங்களா? உன் பொண்ணுக்கு மொரமாமன்னு ஒருத்தர் இருக்கேன், மறந்துட்டியா? நீ 1000 பேர் பாரு, ஆனால் கடைசியில் நான் தான் தாலி கட்டுவேன். என்னடா என் பையன் இல்லாத நேரமா பார்த்து கலட்டா பண்றியா? ஓ, சார் இருந்தால் மட்டும் இப்படி வெட்டிடுவாரா? கொலைக்கிற நாய் கடிக்காதப்பு. இதை பாரு, எனக்கு தெரியாமல் ஏதாவது பண்ணுன்னு நினச்ச அவங்களும் ஒன்றும் பண்ண மாட்டேன், ஒன்றை போட்டு தள்ளிடுவேன். இனிமேல் மாப்பிள்ளைன்னு எவனா வந்தான் போனமாயிருவேன். பாத்தீங்களா, இவனுங்க அப்பனுங்களே ஒத்துக்கிட்டாலும் அந்த மொரமாம விட மாட்டான் போல இருக்கு. டேஞ்சரஸ் ப்ளவ். டேஞ்சரஸ் ப்ளவ். ஏமாமே ரொம்ப சிக்கலான கல்யாணமாக இருக்கும் போல. ஐயோ பாவம், கோச்சிட்டாமா. ஏய், அவ போறா. யார் அது? நம்ம பேசி வந்துடுறேன். பேசுறாரா? என்னடா இவன்? நம்ம பசங்களுக்கு வெக்கம் மானம் சூடு சொல்றேன் எதுவும் இல்லைல்ல. போட்டோம், அவனுக்கு ஆளுக்கு அவன் போறான். நம்மளும் போவோமா? ஏய் ஹாய், நேத்து பொண்ணு பார்க்க வந்த இடத்துல என்னங்க பிரச்சனை? நேற்று உங்கள் அப்பா அங்கே வந்து என்னங்க சொல்கிறாரு? ஏதோ 4-5 லவ் பண்ணியிருக்கேன்னா 5-6 கரு கலைச்சிருக்கேன்னு சொல்கிறாரு. ஏங்க உங்கள் அப்பா அப்படிலாம் பேசுகிறாரு? உங்கள் அப்பா எனக்கு என்ன அங்கே வந்து விளக்கு பிடிச்சாரா? இல்லை தெரியாம தான் கேட்குறேன், உங்கள் அப்பா என்ன லூஸாங்க? அந்த ஆள் சில சமயங்கள்ல அப்படிதாங்க பண்ணுவான். சரி, அவர் பண்ண தப்புக்கு நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்குறேங்க. அவர் பண்ண தப்புக்கு நான் என்னங்க பாவம் பண்ணேன்? இல்லைங்க, இந்த சம்மந்தம் செட் ஆகாதுன்னு எங்கள் வீட்டிலே சொல்லிட்டாங்க, வேணாம். ஏங்க, அவர் உங்களை சொல்லியிருக்க மாட்டாருங்க. இப்போ இருக்க ஜென்ரேஷனில் பொண்ணுங்க பசங்க எல்லாரும் அப்படி தானே இருக்காங்க. அவர் தான் பொதுவாக சொல்லியிருப்பாருங்க. இல்லை, தெரியாம தான் கேட்குறேன். உங்கள் வீட்லேயும் ஒரு பொண்ணு இருக்குல்ல, இல்லை அந்த பொண்ணு உங்கள் அப்பா அப்படி தான் பேசுவாரா? இல்லைங்க, எனக்கு உங்கள் அப்பா கேரக்டர் சுத்தமாக பிடிக்கல. ப்ளீஸ் தயவு செஞ்சு போயிருங்க, நமக்குள்ளே செட்டே ஆகாது. ஏங்க அவர்லாம் ஏங்க எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குங்க, உங்களுக்கு என்ன பிடிக்கலையா? இல்லைங்க, வேணாங்க. எங்கள் ஃபேமிலிக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் செட்டே ஆகாது, வேணாம் ப்ளீஸ். இதோட இந்த விஷயத்த மறுபடியும் வந்து பேசாதீங்க, கொஞ்சம் வழி விடுங்க. அப்போது உங்களுக்கு ஃபேமிலி தான் பிரச்சனை, நான் இல்லை. சரி, நான் உங்களை லவ் பண்ண போகிறேங்க. நீங்களே உங்கள் வாயால் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்கிற அளவுக்கு லவ் பண்ணுவோங்க.